ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா மகாநதி பற்றி பேசி. எஸ், ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது மகாநதி வந்து 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா, விஜய் கேரக்டருக்கு என்ட்ரிக்கு முன்னாடியும் விஜய் கேரக்டருக்கு என்ட்ரியோடைய அப்புறமும் வந்துட்டு ரொம்ப அழகாக பிரிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சீரியல் வந்து ரொம்பவே பீக்கில் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்வேன். ஏன்னா அந்த மேரேஜ் சீன்ஸ்க்கு அப்புறம் பொதுவாக எல்லா சீரியல்ஸ்லையுமே மெயின் லீட்ஸ்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வர எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அது வந்து மகாநதியிலுமே ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பொதுவாக பிரவீன் பனட் சார் வந்து இந்த மாதிரி லவ் சீன்ஸு இந்த மாதிரி பேரை மேக் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பலே கில்லாடி அந்த மாதிரி தான் இதுலேயும் மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு வந்துட்டு எபிசோட் வந்துட்டு காவேரி அண்ட் விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா பேக் டு கொடைக்கானல் போனது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓல்டு மகாநதி ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து சீரியல் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா சீரியலுடைய ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. திருப்பி கொடைக்கானல் எபிசோட்ஸ் பார்க்குறது, அதை தொடர்ந்து விஜயன் காவேரியுடைய லவ் ட்ராக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னி எபிசோடில் வந்துட்டு அந்த வழுக்குமறையார சீன் இருக்கு இல்லையா, இது வந்து லான்ச் வீக் எபிசோட்ஸில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அதை அழகாக வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்குமே. ஸோ விஜய் வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய ப்ரிவியூ எப்படி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. எனிவே வந்து ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி மரம் ஏறி அவங்க வந்து வின் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் விஜய் ஆச்சரியப்படுறது, அதுக்கெல்லாம் நடுவில் இன்னைக்கு எபிசோட்ஸில் வந்துட்டு அந்த லேக் சீன்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கப்புள் ஃபோட்டோஸாக. அதுக்கப்புறம் வந்து இந்த மக்காச்சோளம் வாங்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு இன்டர்னலாக ஒரு காதல் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு காதலாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சீன்ஸ் எல்லாமே ஒரு மாசாக இருந்துச்சு. விஜயன் காவேரி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தான் சொல்வேன். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அடுத்து பசுபதி அவருடைய நெகட்டிவ் கேரக்டர், அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக சீன்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வந்து கொண்டு வராங்க. எஸ், பசுபதியுடைய கேரக்டர் ரீஎன்ட்ரியுமே இருக்கு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவருமே நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அப்கமிங் சீன்ஸ் வந்து மாசா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் பனட் சாரும் அதே போல் டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸும், ஸோ அவங்களாம் வந்துட்டு நிறைய கொடைக்கானலுடைய ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக வந்து இருக்கு அவங்களுடைய அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது. ஸோ அதை தொடர்ந்து வர சீன்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடைக்கானலுக்கே ஹோல் எபிசோட்ஸுமே கொண்டு வரலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து கொஞ்சம் காவேரியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா காவேரியுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க அப்பாவை பற்றின உண்மைகள், அதே போல் அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணங்கள், அந்த வீடு வந்து அவங்களுக்கு எவ்வளோ கனெக்டடு, ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா விஜய் வந்து அந்த வீட்டை மறுபடியும் மீட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அங்கேயே லைஃப் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி அந்த ட்ராக்ஸ் மூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ நார்மலாக சென்னையில் எல்லா சீரியல்ஸ் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கொடைக்கானலை வச்சு ட்ராக்ஸ் எடுக்கிறாங்க, அந்த ஒரு இயற்கையில் வந்து ட்ராக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே சீன்ஸ் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு விஷுவல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் இப்போ போயிட்டு இருக்க எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே டிஆர்பிலே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீரியல்ஸுமே வந்து ஒரு 1+ ரேட்டிங்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே, பட் மகாநதியுடைய ரேட்டிங்ஸ் மட்டும் 1+ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம் வந்து எல்லா சீரியல்ஸுமே நிறைய ரேட்டிங்ஸ் வந்து டவுன் ஆச்சு. பட் மகாநதி மட்டும்தான் அந்த ஒரு ரேட்டிங்ஸ் வந்து மெயின்டைன் ஆச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு புதிய ஆடியன்ஸ் வந்து மகாநதிக்கு வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வருது. ஸோ இது வந்து ஹோப் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசைகள் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து மகாநதி வீடியோஸ் போடணுமா இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு நான் வந்து அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் போடுறத பற்றி யோசிப்பேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.